இது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடியில் இடம்பெற்றிருந்த அந்த யானை, பிளிரும் யானைகள் இரண்டு பக்கமும், அந்த வாகை மலருக்கு இரண்டு பக்கங்களிலும் யானைகள் இருப்பது மாற்றப்பட வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி சிக்கிம், அசாம் ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் எந்த அரசியல் கட்சியும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. யானையை கொடியின் வடிவிலோ அல்லது வேட்பாளர்களின் சின்னமாகவோ அதை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணைய விதிமுறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானை சின்னமானது நடிகர் விஜய் கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருபுறங்களிலும் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுவோம் என்று தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் தெரிவித்ததை தான் நாம் இப்போது கேட்டோம். அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் நடிகர் விஜயின் கட்சி கொடி இன்றுதான் அறிமுகப்படுத்தப்பட்டு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. முதல் நாளே அதற்கு எதிர்ப்பு கிளம்பியதுடன் அந்த யானை சின்னம் மாற்றப்படுமா என்ற சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. இது குறித்து தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகளுடன் அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கட்சியின் நிர்வாகிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இந்த யானையை மாற்றி பயன்படுத்த முடியுமா என்ற கோணத்தில் அவர்கள் விவாதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மிகவும் எதிர்பார்ப்புடன் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் உள்ள யானை மாறுமா அல்லது வேறு அடையாளங்கள் எதுவும் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் அளிக்கும் அடுத்த கட்ட உத்தரவுகள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளுடன் அங்கு விஜய் கட்சி நிர்வாகிகள் நடத்தும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்பட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அல்லது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படி சின்னம் மாற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் விஜய் கட்சியின் கொடியில் யானை மாற்றப்படுமா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.